தமிழக வேளாண் பட்ஜெட் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்யும் இந்த பட்ஜெட்டில் தங்களது வாழ்வை உயர்த்தும் அறிவிப்புகள் இடம்பெறுமா என்ற எதிர்பார்ப்புடன் விவசாயிகள் காத்திருக்கின்றனர். பட்ஜெட் தாக்கல் தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர்கள் ரமேஷ், ஸ்டாலின் மற்றும் சந்தானம் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், நேற்று முழு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இன்று வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. விவசாயிகள் பல எதிர்பார்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். குறிப்பா கரும்பு, நெல்லுக்கான விலை ஊக்கத்தொகை அதிகரிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. விவசாயிகளின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா இன்றைய பட்ஜெட்? அதாவது இந்த விவசாயிகள் மட்டும்தான் தாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு தாங்களே விலை நிர்ணயம் செய்ய முடியாத ஒருவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் உற்பத்தி செய்வார்கள், அரசுதான் விலை நிர்ணயம் செய்வார்கள். தக்காளி பார்த்தீங்கன்னா 2 ரூபாய்க்கு விற்கும், ஆனால் அதை போட்ட முதல் கூட எடுக்க முடியாது. இது போன்ற விண்ணல்களுக்கு ஆளாகக்கூடியவர்கள் விவசாயிகள். கரும்புக்கு 4000 ரூபாய் டன்னுக்கு கொடுக்கும் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னார்கள். ஆனால் இதுவரை அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3400 ரூபாய் அளவுக்கு மட்டும்தான் கரும்பு ஒரு டன்னுக்கு கிடைக்கிறது. நெல்லுக்கான கொள்முதல் விலையும் பெரிய அளவில் இன்னமும் ஏற்றப்படாமல் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் குறிப்பாக வேலைக்கு ஆட்கள் கிடைப்பதில்லை. பருவநிலை மாற்றம், குறிப்பாக மார்ச் மாதத்தில் கூட மழை பெய்ஞ்சிருக்கு. இதனால் விவசாயிகள் உற்பத்தி செய்ய முடியாமல் தவிக்கிறார்கள். அதே போல காப்பீடை பொறுத்தவரை தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்கிறார்கள். அந்த தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்காமல் அரசே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு கொடுக்கும் பட்சத்தில் தனியாருக்கு அந்த நிதி போவதை தடுக்க முடியும் என்பன போன்ற கோரிக்கைகள் இருக்கிறது. கடந்த 2023-24 நிதியாண்டில் இந்த வேளாண்மை துறைக்கு குறிப்பாக வேளாண் துறை சார்ந்த தொழிலாளர் கூடிய மீன் வளமும் இருக்கிறது. அதே போல கால்நடையும் இவர்களோட ஒற்ற துறைகளாம் இதுக்கெல்லாம் 38,000 கோடி கொடுத்தாங்க. கடந்த பட்ஜெட்ல 40,000 கோடி பக்கம் கொடுத்தாங்க. இந்த முறை எவ்வளவு நிதி ஒதுக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம டெல்டாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த முறை நான் டெல்டா, அதாவது தென் மாவட்ட விவசாயிகள், அதே போல வானம் பார்த்த பூமியா இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான திட்டங்கள் இருக்கும் என்று நம்ம தலைமைச் செயலகத்தில் கேட்கும்போது சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகு வேளாண் துறை செயலாளர் தட்சிணாமூர்த்தி IAS இதுல இருக்கக்கூடிய சிறப்பு திட்டங்கள், சைலண்ட் ஃபீச்சர்ஸ் சம்பந்தமா செய்தியாளர்களை சந்திக்க போறாரு. இதுல வேற ஏதாவது முக்கியமா இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ச்சியாக அதாவது வேளாண் துறை முன்னுக்கு வந்தால்தான், உற்பத்தி செய்தால்தான் பொருளாதாரம் சீரடையும் என்று சொல்லப்படும். எனவே இதை மேம்படுத்துவதற்கு என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கும் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பாலா, நிச்சயமாக ரமேஷ், தமிழகத்தின் உயர்நாடியான வேளாண் வளர்ச்சி பெறுவதற்கு இன்றைய பட்ஜெட்டில் பல்வேறு திட்டங்கள் இடம்பெறுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். குறிப்பாக விவசாயிகளோட எதிர்பார்ப்பில் பால் வார்ப்பாரா அமைச்சர் பன்னீர்செல்வம் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.